சாத்தூர்ல பட்டாசு ஆலை விபத்துல 27 பேர் இருக்கிறாங்க. அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தது. 27 பேர், 1-2ல ஒரே விபத்துல 27 பேர் இறக்குறாங்க. அது இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய். அது அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான். அதனால 3 லட்சம் ரூபாய் தான். குடிச்சு போய் செத்து போயிட்டான்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பான். குடிக்காம வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டா 3 லட்சம் ரூபாய் தான். சோ 27 பேர் இறந்திருக்காங்க. அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதை பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகுது. பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லு. பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை தமிழக அரசு எதிர்த்து அப்பீல் போகுது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது பட்டாசு ஆலையில தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க சிவகாசி மக்கள் நிறைய நீங்க இருக்கிறீங்க. நம்ம இந்த ஏரியா, நம்ம பகுதி மக்கள் அங்க இருக்கீங்க, தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள். அங்க இந்த பட்டாசு ஆலைகள் ஏழைகள், அதாவது குடும்பம் கூட்டியை பார்த்துட்டு வேற வழி இல்லாம வேற வாய்ப்பு இல்லாம கணவன் மனைவி 2 பேருமா உட்காந்துட்டு அதை விடிய உடம்பெல்லாம் மருந்தடிச்சு உட்கார்ந்து பண்ணிருப்பாங்க. அப்படி விபத்துகள்ங்கிறது ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இந்த விபத்து அக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள்.